மிளகு கோழி வறுவல் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, சோம்பு, லவங்கம், ஏலக்காய் போட்டிருக்கேன். 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூளை போட போகிறதில்ல. ஒரு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கிறேன். தேவைன்னு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக இஞ்சி பூண்டு உரல்லே நசுக்கி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம். ஜீரக பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படி சிம்மிலே வச்சிடலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த டைமில் பெப்பர் போட்டுக்கலாம். ஜீரக பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெப்பர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போடலை. அப்படியே கலரி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம இறக்கிக்கலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ நல்லா சிக்கன் வெந்திருக்கு. செம டேஸ்டியான மிளகு கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம குத்தி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ கறி பாருங்கள், நல்லா இப்போ வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா சிக்கன் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.